Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome back to my channel அல்லாவின் அடியான். இன்னைக்கு நம்ம சேனல்ல பெண்களில் அதிகமானோர் நரகத்தில் இருப்பதற்கான காரணம் இதுதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெண்கள்ல அதிகமானவங்க நரகத்தில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் நிறைய ஹதீஸ்லயுமே படிச்சிருப்போம். என்னதான் பெண்கள் நரகத்துக்கு போறதுக்கு அதிக விஷயம் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு விஷயம் செய்யறதுனால பெண்கள் அதிகமா நரகத்துல காணப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன விஷயம் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். புகாரில இடம்பெறக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனக்கு நரகம் காட்டப்பட்டது, அதில் பெரும்பாலானோர் பெண்களாகவே காணப்பட்டன, எனினில் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தவங்க கேட்கிறாங்க, இறைவனையா நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு கேட்கப்பட்டது. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர்கள் உதவிகளை நிராகரிப்பவர்களாகவும் மேலும் தன் கணவனை நிராகரிப்பவர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுள் ஒருத்திக்கு தன் கணவன் காலம் முழுவதும் நன்மை செய்தாலும் தனக்கு பிடிக்காத ஒன்றை கண்டால் எனக்காக நீங்கள் ஒரு நன்மை கூட செய்ததே இல்லையே அப்படின்னு மனைவி ரொம்ப மோசமான முறையில பேசுறதும் ரொம்ப மோசமான முறையில நடந்துக்கிறதும் தான் பெண்கள் நரகத்தில் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஹதீஸ்ல நம்ம அறிஞ்சுக்க முடிகிற விஷயம் இதுதான். அது மட்டும் இல்லாம பெண்களா இருக்கக்கூடிய நம்ம, அதுவும் மனைவின்ற இடத்துல இருக்கக்கூடிய நம்ம கணவன் கிட்ட நல்ல முறையில நடந்துக்கிறதும் அவங்க என்ன செஞ்சாலுமே திருப்தி அடையக்கூடியவங்களா இருக்கணும். நமக்கு நரகத்துக்கு போக இதுதான் முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்த தவிர்த்து கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.